Taste the Daily. நாகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்கள் விருப்பப்படி வருமான வரி பிடித்தம் செய்திட வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் டயர் வெடித்து தறிக்கெட்டு ஓடிய காரின் மீது பின்னால் வந்த வாகனங்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்தனர். ரத்னகிரி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்னோவா கார் வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென ரத்னகிரி அருகே சென்றபோது காரின் முன்பக்க டயர் வெடித்து தறிக்கெட்டு ஓடியது. இதையடுத்து காரின் மீது பின்னால் வந்த மினி சரக்கு வாகனம், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். எங்களது கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் கூட்டுக்குழு மூலம் போராட்டம் நடத்தப்படும் என மாநில சுகாதார செவிலியர்கள் விடியா அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறையின் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் காலியாக இருக்கும் 3000 கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும், துணை சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கும் கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களில் இடைநிலை பணியாளர்களை நியமனம் செய்யும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என விடியா திமுக அரசை வலியுறுத்தினர். கடலூரில் ஏலச்சீட்டு மற்றும் தீபாவளி சீட்டு நடத்தி 20 கோடி மோசடி செய்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மஞ்சக்குப்பம் நேதாஜி தெருவைச் சேர்ந்த சுஜாதாவிடம் ஆல்பேட்டையைச் சேர்ந்த சுமதி என்பவர் பழகியுள்ளார். அப்போது தன்னுடைய உறவினர்களுடன் இணைந்து ஏலச்சீட்டு நடத்தி வருவதாகவும், உறுப்பினராக இணைந்தால் பணப்பலன்கள் கிடைக்கும் எனவும் சுமதி சுஜாதாவிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பிய சுஜாதா குழுவில் இணைந்து பணம் செலுத்திய நிலையில் தனக்கு தெரிந்தவர்களையும் சேர்த்துள்ளார். ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சீட்டில் சேர்ந்தவர்களுக்கு பணம் கொடுக்காமல் கடனையும் திரும்ப செலுத்தாமல் சுமதி தலைமறைவாகியுள்ளார். இதனையடுத்து சுஜாதா கொடுத்த புகாரின் பேரில் சென்னையில் பதுங்கியிருந்த சுமதி, அவரது மகன் சுகன் உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 2 ஊராட்சியை புதிதாக அறிவிக்கப்படவுள்ள ராஜபாளையம் மாநகராட்சியில் சேர்க்கக்கூடாது என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2ஆம் நிலை ஊராட்சியாக உள்ள படிக்காசு வைத்தான்பட்டி மற்றும் இடையன்குளம் ஊராட்சியை ராஜபாளையம் மாநகராட்சியில் எவ்வித அறிவிப்பும் கொடுக்காமல் நேரடி மாநகராட்சியாக இணைக்க துடிக்கும் விடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து வன்னியம்பட்டி பகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் பேருந்து நிலையத்தில் பெண் ஒருவரிடம் ஷில்மிஷத்தில் ஈடுபட்ட நபரை சக பயணிகள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். மத்திய பேருந்து நிலையத்தில் சொந்த ஊருக்கு செல்ல ஏராளமானோர் திரண்டிருந்த நிலையில் அங்கிருந்த பெண் ஒருவரிடம் ஷில்மிஷத்தில் ஈடுபட்ட நபரை சக பயணிகள் இணைந்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் தெற்கு போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடிய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் பேருந்துகளை மறித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் பணியாற்றும் தொழிலாளர்கள் வார விடுமுறை நாட்களில் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்லும் நிலையில் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு 7 மணி முதல் ஈரோடு, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாமல் நீண்ட நேரம் பயணிகள் காத்திருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் பேருந்துகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற திமுகவின் முப்பெரும் விழாவுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டதா என பயணிகள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பேருந்து நிலையத்தில் பகல் முழுவதும் உச்சக்கட்ட போதையில் உறங்கும் போதை ஆசாமிகளால் பொதுமக்களிடையே முகச்சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் பன்ருட்டி பேருந்து நிலையத்தில் மது போதையில் ஆசாமிகள் உறங்குவது வாடிக்கையாகி வருவதாகவும்,
பேருந்து நிலையத்தில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியின் மதுக்கடைகளால் பகலிலேயே இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறி அதனை காவல்துறையினர் வேடிக்கை பார்த்து வருவது பொதுமக்களை அச்சமடைய வைத்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கோகூர் புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் அந்தோணியார், மாதா, சம்மனுசு ஆகியோர் எழுந்தருளினர். இந்த தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கருப்பாடை அணிந்தும் சாம்பிராணி சட்டியை கையில் ஏந்தியும் ஊர்வலமாக சென்றனர். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் சங்கத்தினர் விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தக்கலை மாவட்ட கல்வி அலுவலகத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும், அரசு பள்ளிகளில் பல ஆண்டுகளாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர், இரவு காவலர் மற்றும் தூய்மை பணியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 24 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற விடியா திமுக அரசை வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறை பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இறந்த நபரின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலோர பகுதியான புத்தன்துறை பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கிறிஸ்டின் ராஜ் என்பவர் மர்மமான முறையில் இறந்துள்ளார். இதனை காவல்துறையினர் தற்கொலை வழக்காக பதிவு செய்திருந்த நிலையில் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி பலமுறை புகார் அளித்தும் போலீசார் முறையாக விசாரிக்காததால் ஆத்திரமடைந்த ஊர் பொதுமக்கள் இணையம் புத்தன்துறை பகுதியில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்கொலை வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அங்கு வந்த போலீஸ் அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் குழாய்கள் பதிக்கப்பட்டு காவிரி கூட்டு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் பெல் நிறுவனம் அருகே பதிக்கப்பட்ட குடிநீர் குழாயானது கனரக வாகனங்களின் போக்குவரத்தால் சேதமடைந்து குடிநீர் வீணாக வெளியேறுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் குடிநீர் குழாயை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட நபரின் கடையை நகராட்சி பணியாளர்கள் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் நகராட்சி பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதாக அதே பகுதியைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் என்பவர் சமூக வலைதளங்களில் வீடியோவை பதிவிட்டார். இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக வீடியோ பதிவிட்டதாக கூறி நகராட்சி தற்காலிக பணியாளர்கள் பிருத்திவிராஜ் கடையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நகராட்சி பணியாளர்கள் பிருத்திவிராஜின் மகனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. விடியா ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியத்துடனும் அராஜகத்துடனும் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விடியா திமுக அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி விருத்தாச்சலம் பாலக்கரை அம்மா உணவகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது விடியா அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் செட்டிவிளை அருகே ரயில் சென்ற பிறகும் ரயில்வே கேட் திறக்கப்படாததால் அரசு பேருந்தில் இருந்து பயணிகள் இறங்கி தண்டவாளத்தை கடந்து நடந்து சென்றனர். செட்டிவிளை அருகே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ரயில் செல்வதற்காக கேட் அடைக்கப்பட்டது. இந்த நிலையில் ரயில் சென்ற பிறகும் ஒரு பக்க கேட் திறக்கப்படாமல் இருந்ததால் அரசு பேருந்து தண்டவாளத்தை கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் ரயில்வே கேட்டில் இறங்கி தண்டவாளத்தை கடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் கொக்கிரகுளம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள SBI ATM மையம் மோசமான நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ATM மையத்தில் அடிக்கடி பணம் தீர்ந்து விடுவதும் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் காணப்படுவதும் ATM பழுது ஏற்பட்டால் சரி செய்ய யாரும் இல்லாததும் பொதுமக்களை சலிப்படைய வைத்துள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் வங்கி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட 2 வயது பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சித்தார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியன் தமிழ்ச்செல்வி தம்பதியின் 2 வயது குழந்தை திடீரென வாயில் நுரை தள்ளியபடி அழுது கொண்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தமிழ்ச்செல்வி குழந்தையை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் மருத்துவர்கள் குழந்தையின் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்ததாக கூறினர். தொடர்ந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது.
திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே யானை தந்தம் கடத்தி விற்பனை செய்ய முயன்ற 7 பேரை பிடித்து வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கன்னிவாடி வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் வனத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆல்டா என்ற பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த சோமசுந்தரம் என்பவரை பிடித்து விசாரித்ததில் அவரிடம் யானை தந்தம் இருந்தது தெரிய வந்தது. மேலும் அவருடன் இருந்த 3 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் என 7 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் பாகனேரியில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பாகனேரி சொக்கநாதபுரம் சாலையில் நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 44 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கப்பரிசும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது. நாகையில் கோர்ட்டில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த ரவுடியை பிடிக்க முயன்றபோது தள்ளிவிட்டு ஓடி தடுமாறி விழுந்ததால் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக காவலர்கள் தெரிவித்துள்ளனர். அக்கரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த A+ குற்றவாளி முனிஸ் மீது கொலை முயற்சி, வழிப்பறி, கொள்ளை, ஆயுத வழக்கு, கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கொலை வழக்கு ஒன்றில் கோர்ட்டில் ஆஜராகாமல் இருந்த நிலையில் கைது செய்ய ஆணை பிறப்பித்துள்ளனர். அதன் அடிப்படையில் அக்கரைக்குளம் பகுதியில் போலீசார் கைது செய்ய முயன்றபோது தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றுள்ளான். அப்போது காலிடறி கீழே விழுந்ததால் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரியில் வார விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறையை ஒட்டி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். தற்போது கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இருப்பினும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் குடும்பத்துடன் கடலில் இறங்கி விளையாடி மகிழ்ந்தனர். காலை நேரத்தில் கடல் அலை சீற்றம் இல்லாமல் இருந்ததால் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இளங்கடை அல்மஸ்ஜித்துல் அஸ்ரப் பள்ளி வாசலில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அரபு நாட்டில் பிறை தெரிந்ததையொட்டி நாகர்கோவிலை அடுத்த இளங்கடை அல்மஸ்ஜித்துல் அஸ்ரப் பள்ளி வாசலில் இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினர் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர். இதனையொட்டி சிறப்பு தொழுகைகள் நடந்தன. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரியில் விடியா திமுக அரசின் வனத்துறை மிக மந்தமாக செயல்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகங்கள் வேகமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக வன உரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. தமிழ்நாடு ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் வன உரிமை சட்டம் குறித்த கருத்தரங்கு தருமபுரி பாரதிபுரத்தில் நடைபெற்றது. அதில் மாவட்ட நிர்வாகங்கள் வேகமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக வன உரிமை வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மலைவாழ் மக்கள் கலந்து கொண்டனர். மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள அப்பன் திருப்பதி கிராமத்தில் இருந்து பூண்டி கிராமம் வரை புதிதாக தார் சாலை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடந்து வருவதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்து வருகின்றனர். தார் சாலை போடுவதற்காக கலவை பொடி ஜல்லி போடப்பட்டுள்ளதாலும் ரோடு ரோலர் ஓட்டும் போது போதிய தண்ணீரை பயன்படுத்தாததாலும் அந்த பகுதியை தூசு மண்டலம் போன்று காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் விபத்துக்கள் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படும் சூழல் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக மூடப்படாமல் இருப்பதால் விடியா திமுக அரசின் நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கண்டனங்கள் எழுந்துள்ளன. இங்குள்ள பேருந்து நிலைய கழிவுநீரில் கால்வாய்கள் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் நகராட்சி ஊழியர்கள் அதை அடைப்பை அகற்றினர். இருப்பினும் அந்த வடிகால் சரிவர மூடாமல் ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விடியா திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் கால்வாய்களை முறையாக மூடுவதற்கான நடவடிக்கையை விரைவில் எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் வைகை அணை பூங்காவில் புதிதாக சாலையோர தள்ளுவண்டி கடைகளுக்கு பொதுப்பணித்துறை அனுமதி வழங்காததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணை பூங்கா தேனி மாவட்டத்தில் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்கு 40க்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் தள்ளுவண்டிகளில் வியாபாரம் செய்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் திடீரென பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தள்ளுவண்டி கடை வைக்க அனுமதி இல்லை என கூறுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக 40 ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
40 வருஷமாக நான் கடை விற்றுக்கிருக்கேன். அதை நம்பிட்டே என் பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டு இந்த ஏவகத்தையும் காப்பாற்றிக்கிருக்கேன். இப்போ வந்து எஸ்டியை வந்து இத்தனை பேர் வந்தாங்க, எது யாருமே கடையை தூக்குன்னு சொல்லலை, தூக்கி வில்லுன்னு சொல்லலை, எந்த அதிகாரியுமே எங்களை பேசலை. இவர் வந்தாப்புல முடிச்சு ஓவராக பேசுகிறாரு. இப்போ வந்து 20 கடை 40 கடை இருக்குது, இன்னும் 20 கடை போடணுன்றாரு. நாங்களே எங்கன்னா உட்காந்து தலைமை வருது, நாங்கள் பெட்ரோல் ஊற்றி தண்ணி ஊற்றி நாங்கள் போட்டுக்கிற போகிறோம். எனக்கெல்லாம் வாழ்வு இல்லை, உட்கார வீடும் இல்லை. இதுலேயும் வந்து மண்ணெலி போட்டால் நாங்கள் என்ன செய்யறது? தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மீன் மார்க்கெட் அருகே ஏடிஎம் இயந்திரங்களுக்கு பணம் நிரப்பும் வாகனத்திலிருந்து திடீரென அலாரம் ஒலித்ததால் மக்கள் பீதியடைந்தனர். தஞ்சாவூர் மயிலாடுதுறை மெயின் சாலையில் கும்பகோணம் மீன் மார்க்கெட் அருகே ஏடிஎம் இயந்திரங்களுக்கு பணம் நிரப்பும் வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது அந்த வாகனத்திலிருந்து எச்சரிக்கை மணி அடித்ததால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்தனர். கொள்ளை முயற்சி ஏதேனும் நடக்கிறதா அல்லது வேறு ஏதும் காரணமா என குழப்பமடைந்த மக்கள் விடியா திமுக அரசின் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு விரைந்து வந்த போலீசார் அந்த வாகனத்தை சோதனை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே செல்போன் திருடியதாக சன்னியாசி ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். வள்ளிமலை கோட்டநத்தம் பகுதியில் உள்ள ஹரிகிருஷ்ணன் என்பவரிடமிருந்து கடந்த 11ஆம் தேதி ரவி என்ற சன்னியாசி செல்போனை திருடியதாக கூறப்படுகிறது. இதனால் ஹரிகிருஷ்ணன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து சன்னியாசி ரவியை அடித்து கொன்று புதைத்துள்ளார். தகவலின் பேரில் போலீசார் மருத்துவர்களுடன் சென்று சன்னியாசி ரவியை புதைத்த இடத்தை தோண்டி பிரேத பரிசோதனை செய்தனர். இது தொடர்பாக ஹரிகிருஷ்ணன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக தலைமறைவாக உள்ள திருமலை என்பவனை போலீசார் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி பொறியாளர்களின் அலட்சியத்தால் கழிவறை கட்டி 3 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் நகராட்சியின் 18 லட்சம் ரூபாய் வீணடிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குன்னூர் நகராட்சி பொறியாளர்கள் சர்வே எதுவும் செய்யாமல் வருவாய்த்துறைக்கு சொந்தமான டானிங்டன் பிரிட்ஜ் 10வது வார்டில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறை கட்டப்பட்டது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக கழிவறை திறக்காமல் மூடப்பட்டே உள்ளது. எனவே இதுபோன்ற தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் நகராட்சி பொறியாளர்கள் மீது விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி நகர் பகுதியில் உள்ள சந்தைப்பேட்டையில் பக்ரீத் பண்டிகை ஒட்டி சுமார் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. குறும்பாடு, வெள்ளாடு, செம்மறியாடு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆடுகள் 2000 முதல் 40,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டன. மேலும் சந்தையில் ஆடுகள் வரத்தும் விற்பனையும் அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர் சந்தையில் மல்லிகைப்பூ அதிக விலைக்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சங்கரன்கோவில் மலர் சந்தையில் மல்லிகைப்பூவின் வரத்து குறைந்ததாலும் பண்டிகை காலம் என்பதாலும் மல்லிகைப்பூ 1 கிலோ 2500 ரூபாய் வரை ஏலம் போனது. சாமந்திப்பூ, கேந்திப்பூ ஆகியவை கிலோ 150 ரூபாய் வரை விலை உயர்ந்து விற்பனையாயிற்று. இதனால் பூ வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி வெள்ளைக்குளம் தெருப்பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி பொதுமக்கள் காஞ்சிபுரம் பெங்களூரு சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 10வது வார்டு வெள்ளைக்குளம் தெருப்பகுதியில் புதை வடிகால் இணைப்பில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் வழிந்தோடுவதோடு ஆங்காங்கே தேக்கமடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட வெள்ளக்குளம் தெருப்பகுதி மக்கள் காஞ்சிபுரம் பெங்களூரு சாலையில் குஜராத்தி சத்திரம் பகுதியில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் போதையில் பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் பயணித்த வீடியோ வெளியாகி உள்ளது. விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனங்களில் வந்த 8 இளைஞர்கள் பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் தாறுமாறாக ஓட்டி உள்ளனர். இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது. இது குறித்து விடியா அரசின் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தினர்.